புரட்டாசி சனிக்கிழமை நம்ம பார்க்கக்கூடிய கோயில் வந்து கர்நாடக மாவட்டத்தில் உங்களுக்கு பெங்களூரில் என்ன கோயில் திருப்பதி சின்ன திருப்பதி அப்படின்னு சொல்லுவாங்க. திருப்பதி மாதிரியே தாங்க இருக்கும். அப்படி தங்க கலரில் தக 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 தகன்னு ஜொலிக்கும். ஸ்ரீதேவி பூதேவியோட காட்சி கொடுப்பாரு. இவர் வந்து அபயஹஸ்து கையில். திருப்பதியில் வந்து உங்களுக்கு வந்து சரணாகதி சொல்லுவார் கையில் வலது கை. இங்கே வந்து அபயஹஸ்து வாங்க நான் காப்பாற்றுறேன் அப்படின்ற மாதிரி. இது வந்து அந்த கருவறையோட பின்பக்கமே ரொம்ப அருமையாக இருக்கும். தங்கத்தால் ஃபுல்லாக வேயப்பட்டது மாதிரி இருக்கும். பட் கலர் தான் அப்படி, தங்கம் கிடையாது. அந்த கோல்டன் கலரில் உங்களுக்கு பண்ணியிருப்பாங்க. பார்க்கும்போது ஒரு திருப்பதி எஃபெக்ட் இருக்கும். நம்ம திருப்பதியில் கொடுக்குற லட்டு மாதிரியே இங்கே கொடுப்பாங்க. எப்படி திருப்பதி கோயிலில் இருக்கோ அதே மாதிரி தான் இங்கே முன்னாடி கொடி ஸ்தம்பம் வந்து சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு கருடாழ்வார் இருப்பார். உங்களுக்கு லாங் வியூ தான் காட்டுறேன். ஃபுல்லாக தங்கத்தில் இருக்குது பாருங்கள். அப்படியே ஜக ஜகன்னு ஜொலிக்குது. சாயந்தரம் சூரிய அஸ்தமனம் அப்போ போனோம் நாங்கள். அதுக்கும் அப்படியே தங்கத்தில் வந்து சூரிய கதிர் படும்போதும் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. இந்த கோயிலில் எப்படின்னு சொன்னால் அக்னி பகவானார் கட்டப்பட்ட கோயில்னு சொல்கிறாங்க. 5000 ஆண்டு பழமையான கோயிலாம். நீங்கள் வந்து சர்ஜாபூர்லேருந்து 10 கிலோமீட்டர் தூரம் தான் சொல்கிறாங்க. பெங்களூரில் சர்ஜாபூர் வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து 10 கிலோமீட்டர். இந்த ஊருக்கு வந்தாலே ஒரு கிராமத்துக்குள்ளே வந்த எஃபெக்ட் இருக்கும். நிறைய மண்பாண்டங்கள்லாம் விற்றுருப்பாங்க. மண்பானைகள், மண் சட்டிகள் எல்லாமே இருக்கும் இந்த கோயிலில். அதே புரட்டாசி மாதம், புரட்டாசி சனிக்கிழமை, ஏகாதசி எல்லாமே இந்த கோயிலில் விசேஷமாக கொண்டாடுறாங்க. இந்த கோயிலில் வந்து உங்களுக்கு அவர் வந்து பெருமாள் வந்து அபயஹஸ்தில் இருக்கிறது ஒரு சிறப்பு. இங்கே பெங்களூர் பூக்கள் அதுக்கும் அவருடைய அலங்காரம் ரொம்ப அழகாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பூ அலங்காரம். அந்த பூ வாடவே வாடாது. எவ்வளோ அழகாக பாரு, டிசம்பர் பூவே எவ்வளோ அழகாக, அதை பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். அந்த மாதிரி இங்கே இருக்கிற ஐயர் வந்து இந்த கோயிலுடைய வரலாறு இன்னும் அழகாக சொல்லுவார். அந்த நம்ம கர்நாடகா தமிழில் சொல்லுவார். நம்ம அதையும் கேட்கலாம். இந்த பக்கம் இவருடைய கருவறையை பார்த்துட்டே இருக்கலாம். எனக்கு அபயஹஸ்து நம்ம போயிட்டு வந்தால் ஒரு திருப்பதிக்கு போயிட்டு வந்த எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும். பண்ணியிருக்கிறது கலிக பிராரம்பத்தில் 5000 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸ்ரீதேவி பூதேவி சமேதமாக இங்கே சுவாமியில் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறது அக்னிதேவர். இங்கே சுவாமிக்கு அபயஸ்தம் இருக்குது. அது ரொம்ப ரொம்ப விசேஷம். இங்கே எங்கேயும் இல்லை, எங்கேயும் இல்லை. இங்கே அங்கே திருப்பதியில் இப்படி இருக்கு. அது வைகுண்டாஸ்தம்னு சொல்கிறாங்க. அந்த எல்லாரும் வந்து எங்கள் பாரம்பரிய ஒழுங்கு நாங்கள் அர்த்தம். இங்கே என்ன பக்தாரிகள் வந்தவரெல்லாம் நான் காப்பாடுறேன். அது அதையும் கொடுத்துருக்கா. அதனால் இருக்கு பிரசன்ன வெங்கடேஸ்வரான்னு பேர். நாங்கள் நிறைய தடவை அந்த கோயிலுக்கு போயிருக்கோம். ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த கோயில். போயிட்டு வந்தால் திருப்பதிக்கு போயிட்டு வந்த ஒரு நிறைவு இருக்கும். அப்படியே தங்கத்தில் தூரத்துலேருந்து பார்க்கும்போது தக தக தகன்னு சொல்லிக்கும். பெரிய இடத்துல கட்டியிருப்பாங்க. 2 நுழைவாயில் உங்களுக்கு இருக்கும். கோபுரம் வந்து 2 கோபுரம் நுழைவாயில் இருக்கும். ஊருக்குள்ளேருந்து வர்றது இருக்கும், வெளியிலேருந்து வர்றதா இருக்கும்.